ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் ஓட்ஸை வச்சு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நாம் ஓட்ஸை வச்சு மசாலா ஓட்ஸ் தான் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு 1 பார்ட் ரெசிபி தான், ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து அதில் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ கடுகு பருப்பு சேர்த்து பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நம்ம இதில் காய்கறி ஆட் பண்ணி தான் பண்ண போகிறோம். அதனால் இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. நீங்கள் மார்னிங் டிஃபனாக இதை சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப வயிறு ஃபுல்லாக இருக்கும். வெங்காயம் லேசாக வதங்கினதுக்கப்புறம் குடமிளகா சேர்த்துக்கிறேன். ரெண்டையும் சேர்த்து வதக்கணும். இப்போ தக்காளி, ஒரு தக்காளியில் பாதி தக்காளி தான் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி வதங்கிட்டு நான் இப்போ பட்டாணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் கேரட் இருந்தால் அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மசாலாலாம் கொஞ்சம் வாட போகிறது அன்றைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கிறணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஓட்ஸ் சேர்க்கணும். இப்போ ஓட்ஸை சேர்த்து வறுத்துக்கலாம். அப்படின்னா தான் அந்த ஓட்ஸில் உள்ள கொலகொலப்பு வராது. லேசாக மணம் வராத அன்றைக்கும் வறுத்தா போதும். இப்போ ஓட்ஸ் அந்த காய்கறி மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வறுத்தாச்சு. இப்போ 2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றி 5 நிமிஷத்தில் வெந்துடும். நீங்கள் ரொம்ப நேரம் வச்சுருக்கணுங்கிற அவசியம் இல்லை. காய்கறியை ஆட் பண்ணி செய்கிறதுனால இது ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. அதனால் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்த்தியான ரெசிபிஸ்லாம் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லை, நம்ம அப்படியே சாப்பிட்லாம். நம்ம சேர்த்துருக்க ஓட்ஸ் நல்லா வெந்துட்டு இப்போ இந்த மாதிரி தண்ணியாக வேணுனாலும் வச்சுக்கலாம், இல்லை இதோட திக்காக வேணும்னாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் வற்ற வைக்கணும் தண்ணியை. உதிரியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணியை கம்மி பண்ணிக்கிடணும். எங்களுக்கு இப்படி இருந்தால் தான் பிடிக்கும், அதனால் நான் இப்படி வச்சுக்கிறேன். இதை சூடாக சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி இன்னொரு ஹெல்த்தியான ரெசிபீஸோட மீண்டும் சந்திப்போம். பாய்.